எங்களை எல்லாம் வாழ வைக்கின்ற அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எல்லாம் இத்தனை ஆரவாரத்துடன் ஏதோ வங்கக்கடலே திருவள்ளூருக்குள் புகுந்தது போல இங்கே கூடியிருக்கின்றீர்கள். பெரியோர்களும் தாய்மார்களும், ஏன் வயதிலே மூத்த பெரியோர்களும் இங்கே இளைஞர்களோடு வந்து அவர்களும் இளைஞர் போல இங்கே ஆர்ப்பரிக்கிறீர்கள். காரணம், நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்ற தேர்தல் வந்துவிட்டது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் பெயரை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தீர்கள். இவர்களை முடிவுக்கு கொண்டு வர நாம் எவ்வளவோ முயற்சி செய்தோம். மத்தியிலே ஆட்சி செய்கின்ற இவர்களின் டாடியாகிய மோடி இவர்களை இத்தனை நாள் காப்பாற்றி வந்ததால் இவர்கள் இன்று தப்பித்து வந்தார்கள். ஆனால் மோடியும் அவரது பிள்ளைகளாகிய இந்த தமிழகத்திலே உள்ள பேடிகளும் இன்றைக்கு கூட்டணி அமைத்து வந்திருக்கிறார்கள். அம்மா இருந்தவரை அம்மா அம்மா என்று சொல்லி நம்மை ஏமாற்றியவர்கள் அவர்களது சுயரூபம் தெரிகின்ற விதமாக அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இனி அம்மா எங்கே வரப்போகிறார் என்று இவர்கள் இந்த சுயநல கும்பல் அம்மாவால் கிடைத்த ஆட்சியை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இந்த ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கே என்னை முதல்வராக்கி விட்டு சென்றிருக்க முடியும். ஆனால் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்கட்டும், பதவிக்காக அலைபவர்கள் அல்ல நாங்கள், கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கட்டும் என்று இவர்களை அமரச் செய்தால் இன்றைக்கு டெல்லிக்கு காவடி தூக்கி கொண்டிருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் என்ற பதவியை புரட்சி தலைவர் ஒதுக்கி தந்தார். ஆனால் பொதுச் செயலாளர் என்ற பதவியிலே அம்மா அவர்கள் இருந்த பதவியை இன்றைக்கு நீக்கிவிட்டு அந்த பதவியை டெல்லியிலே உள்ள மோடிக்காக இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைப்பதற்கான சதித்திட்டம் தான் நம்மை அவர்கள் வெளியேற்றியது. இங்கே அம்மாவின் தொண்டர்கள் 95% பேர் இன்றைக்கு அம்மாவின் உருவத்திலே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியிலே இருக்கின்ற அம்மாவை உண்மையான தொண்டர்கள் பதவி சுகத்திற்காக, பணத்திற்காக, வருமானத்திற்காக, ஆட்சி அதிகாரத்திற்காக அடிபணியாத உண்மையான தமிழகத்திலே உள்ள அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எப்படி 72 புரட்சி தலைவரை துரோகிகள் தூக்கி எறிந்த பொழுது அன்றைக்கு புரட்சி தலைவர் பின்னால் இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் திரண்டார்களோ, அதுபோல இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றாலே செல்கின்ற இடைகளெல்லாம் அலைகடலென மக்கள் நிரம்பி வருகிறார்கள். காரணம், ஆட்சி மாற்றத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் கொடுக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். யாருடனும் எந்த ஒரு சமரசம் செய்து கொள்ளாத இயக்கம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இங்கே பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு கிடையாது. இங்கே இந்து என்றோ, இஸ்லாமியர் என்றோ, கிறிஸ்துவர் என்றோ, ஜெயினர் என்றோ, பௌத்தர் என்றோ நமக்குள் பிரிவினை கிடையாது. நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே உள்ள அனைவரும் சகோதரர்கள், சகோதரிகள். நமக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது. அதுபோல தமிழகத்திலே வாழ்கின்ற அனைவரும் தமிழர்கள். இங்கே எந்த மொழி பேசுவராக இருந்தாலும் சரி, அவர் தமிழ் மொழி பேசுவராக இருந்தாலும் சரி, தெலுங்கு மொழி பேசுவராக இருந்தாலும் சரி, கன்னட மொழி பேசுவராக இருந்தாலும் சரி, வேற்று மாநில மொழிகளை பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே வாழ்கின்றவர்கள், இங்கே விரும்பி வாழ்கின்ற அனைவரும் தமிழர்கள் என்ற உணர்வோடு வளர்ந்து வருகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அவர்களின் வழியிலே, அம்மா அவர்களின் வழியிலே ஜாதி மத பேதமற்ற இயக்கம் இந்த இயக்கம். இங்கே பணக்காரரும் வேட்பாளராக வருவார், ஏழை தொண்டரும் வேட்பாளராக வருவார் என்பதை நிரூபிக்கின்றது. காசு பணத்தால் நம்ம யாரும் பிரிக்க முடியாது என்பதை விளக்குகின்ற விதமாகத்தான் இங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அம்மாவின் வழியிலே நாம் 39 தொகுதியிலே போட்டியிடுகின்றோம்.
ஒரு தொகுதியை நாம் ஆர்கே நகரிலே போட்டியிட்ட பொழுது, தனித்து போட்டியிட்ட பொழுது நமக்கு ஆதரவளித்த, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஆதரவளித்த எஸ்டிபிஐ கட்சிக்கு நன்றி விசுவாசமாக அந்த தொகுதியை கொடுத்திருக்கிறோம். அதுவும் அவர்களே விரும்பி கேட்ட மத்திய சென்னையை கொடுத்திருக்கிறோம். நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை விட நமக்கு ஆதரவாக இருந்தவர்களை நாம் அவர்களை மறந்துவிடக் கூடாது. அவர்கள் நம்மோடு கூட்டணிக்கு வருகிறார்கள், அவர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்குத்தான். ஏதோ சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்கான அரசியல் தந்திரம் அல்ல. உண்மையான உறவோடு உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி. இந்த 39 தொகுதி தமிழகம் பாண்டிச்சேரியிலே இந்த இயக்கம் போட்டியிடுகிறது. 1.5 ஆண்டுதான் ஆகிறது இந்த இயக்கத்தை ஆரம்பித்து. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்கின்ற இயக்கம் இது. அம்மா அவர்கள் இருந்த பொழுது கழகம் உட்பட 16 அணிகள் இருந்தது. இன்றைக்கு 20 அணிகளாக இந்த இயக்கம் விரிந்து பறந்து இருக்கின்றது. லட்சக்கணக்கான நிர்வாகிகளே இந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள். இந்த தொகுதியிலே திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 4000 பேர் இங்கே நிர்வாகிகளாக இருப்பீர்கள். மாவட்டம், ஒன்றியம், நகரம், பகுதி, வட்டம், கிளை என்று இந்த இயக்கத்தை இன்றைக்கு சுயேட்சை என்கிறார்கள். தமிழகத்திலே எந்த ஒரு கட்சியுமே 20 தொகுதியில் தான் பெரிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஏன் இந்த ஆளும் கட்சி நாங்கள் தான் அம்மாவின் உண்மையான வாரிசுகள் என்று சொல்பவர்கள், இரட்டையை பிடித்துக் கொண்டு திரும்புபவர்கள் 20 தொகுதிகளில் தான் நிற்கிறார்கள். அம்மாவை பழித்தவர்களை, அம்மாவை அவர் மரணத்திற்கு பிறகு அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்னவர்களை, அம்மாவைக்கு சட்டமன்றத்திலே படம் வைக்க கூடாது என்று சொன்னவர்களோடு வீடு தேடி சென்று அவர்களை கெஞ்சி கூத்தாடி கூட்டணியிலே சேர்த்திருக்கிறார்கள். காரணம், தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு ஆதரவாக இல்லை. டெபாசிட்டையாவது பெற வேண்டும் என்பதற்காக கூட்டணி வைக்கிறார்கள். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் ஒரு கூட்டணி வெற்றி பெற்றதா இல்லையா என்பது தெரியும். ஆனால் கூட்டணி அமைந்த அன்றே தோல்வியுற்ற கூட்டணி இந்த மக்கள் விரோத கூட்டணி, துரோகிகளின் கூட்டணி. அன்புமணி ராமதாஸ் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் மானங்கெட்ட கூட்டணி. இவர்கள் கேட்கிறார்கள் நமது பூந்தமல்லி எம்எல்ஏ பார்த்து துரோகி என்று. துரோகம் செய்தவர்கள் யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த பழனிசாமியை இன்றைக்கு வேனிலே வந்து ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பழனிசாமியை 2 ஆண்டுகளுக்கு முன்பு யாராவது ஒருவருக்கு திருவள்ளூரில் தெரியுமா? என்னமோ பில் கிளின்டன் மாதிரி கழுத்துல ஒரு மைக்க வச்சுக்கிட்டு என்னமோ இவருக்கு பெரிய தீவிரவாதி மிரட்டல் இருக்கிற மாதிரி, இவர் தனியா போனாலே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. 1000 போலீஸ். காரணம், மக்கள் மறிச்சு சட்டையை பிடிச்சி எது கேட்டக்கூடாது. அம்மா கொண்டு வந்த எந்த ஒரு திட்டமாவது இன்றைக்கு நடைபெறுகிறதா? அம்மா இதை காணும், அம்மா உணவகத்தை காணும், அம்மா வந்து கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்தை காணும். நீட் தேர்வு அம்மா வேணான்னாங்க, இவங்க இன்னைக்கு அதை வழிவிட்டு இருக்காங்க. அதனாலதான் அரியலூர்ல அத்தனை மார்க் எடுத்த அன்பு மகள் அனிதா போல எத்தனை பேர் தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். அம்மா தடுத்து நீட்ட திட்டங்கள், கெயில் பதிப்பா இருக்கட்டும் அல்லது மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் எல்லாத்தையும் இவர்கள் திறந்து விட்டிருக்கார்கள். காரணம், இவர்கள் மடியில உள்ள கணம்தான். வர்ற மெதுவா வர்ற அவருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கூட்டணி இருக்கு, பலமான கூட்டணின்னு அது சில ஊடகங்கள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப ஜெயா டிவி இருக்குன்னா அது நமக்கு ஆதரவான டிவி. சன் டிவி யாருக்கு ஆதரவான டிவின்னு தெரியும், கலைஞர் டிவி யாருக்கு ஆதரவான தெரியும். அது மாதிரி புதிய தலைமுறை அதோடைய ஓனர் வந்து அவர் திரு பாரிவேந்தர், அவருடைய கட்சிக்கு ஆதரவா இருக்கும். அது மேல இன்னொரு டிவி நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தங்கள் ஆசையை, தங்கள் கருத்தை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் யார் பக்கம் என்பதை இங்கேயாவது வந்து பார்க்க வேண்டும் அவர்கள். அதாவது ஒரு கருத்து கணிப்பில அதிக வாக்கு வாங்க போறாங்க சொல்ற கட்சியை தான் மேல போடுவாங்க. இவங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மேல போடுறாங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு பார்த்த உடனே தெரியணுமா இவங்களுக்கு ஆதரவு. இப்படிதான் ஆர்கே நகர்ல அவங்க என்னென்னமோ சொன்னாங்க, தினகரனுக்கு டெபாசிட் கிடைக்காது, மதுசூதரன் மாமேதை மதுசூதரன் தான் பெரிய வேட்பாளரா. கடைசியில பார்த்தா
அங்க இந்த 6000 ரூபாய் வீடு வீடா போய் கொடுக்கலன்னா கதை அதுவும் கந்தலா போயிருக்கும், அதுவும் டெபாசிட் போயிருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரனை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் 58 பேரும் சேர்ந்து வாங்கிய வாக்குகளை விட 10,000 ஓட்டு அதிகமா அம்மாவின் தொகுதி மக்கள் கொடுத்தார்கள். காரணம், நான் யாரிடமும் விலை போக மாட்டேன் என்று அவர்களுக்கு தெரியும். யாரிடமும் சமரசம் செய்துவிட்டு தமிழகத்தை அடகு வைக்க மாட்டோம் என்று தெரியும். பதவிக்காக யார் காலையும் பிடிக்க மாட்டோம் என்பது தெரியும். காரணம், நாம் அனைவரும் அம்மாவின் பிள்ளைகள். அம்மா அவர்கள் இருந்த பொழுது எப்படி இருந்தோமோ அதே போல்தான் இன்றைக்கு அம்மாவின் மறைவிற்கு பிறகும் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அதனால் தான் தமிழகம் முழுவதும் மக்கள் நம்மை உற்று நோக்குகிறார்கள். தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்களிலே 80% மேல் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு நல்ல இயக்கம் வேண்டும் என்பதற்காகத்தான், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு இயக்கம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நமது தேர்தல் அறிக்கை என்பது இன்றைக்கு ஏதோ ஏசி அறையிலே நாங்கள் 10 பேர் உட்கார்ந்து தயாரித்ததல்ல. தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களை, விவசாய பெருங்குடி மக்களை, விவசாய தொழிலாளர்களை, நெசவாளர்களை, மீனவர்களை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை, மாணவர்களை, இளைஞர்களை, வேலைவாய்ப்புக்காக படித்த இளைஞர்களை, காத்திருக்கின்ற இளைஞர்களை, தொழில் தொடங்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற இளைஞர்களை, நலிவுற்ற சிறு குறு தொழிற்சாலையை நடத்துபவர்களை, அங்கே வேலைக்கு இருப்பவர்களை, அமைப்பு சாரா தொழிலாளர்களை, இதுபோல அனைத்து பிரிவினரையும் பார்த்து அவர்கள் கோரிக்கைகளின் தொகுப்பு தான் அந்த தேர்தல் அறிக்கை. இதை நிறைவேற்றி தர, இந்த திட்டங்களை தமிழகத்திலே உருவாக்கி தர உங்கள் ஆதரவு இருந்தால்தான் முடியும். இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிறவர்கள் நீங்கள் தான். இந்தியாவிலே தேசிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீர்களோ அவர்கள் தான் பிரதமராக வருவார். இது ஏதோ உங்கள் வாக்குகளை பெறுவதற்காக சொல்லவில்லை, இதுதான் நிலைமை. நீங்கள் வாக்களிக்கின்ற ஒருவர் தான். உங்களால் வெற்றி பெறப் போகின்ற தமிழ்நாட்டிலே 40 தொகுதியிலும் நீங்கள் யாரை ஆதரவிக்கிறீர்களோ அவர்கள் மூலம் நீங்கள் சொல்பவர் தான் பிரதமர். அந்த வாய்ப்பை நிச்சயம் நீங்கள் எங்களுக்கு தருவீர்கள் என்பது தெரியும். காரணம், இன்னொரு கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி 10 ஆண்டுகள் 2004 14 வரை ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள்? காவிரி பிரச்சனையில என்ன செய்தார்கள்? நமது பெரியார் அணை பிரச்சனையிலே, பாலாறு பிரச்சனையில என்ன செய்தார்கள்? இந்த மீத்தேன் திட்டம் வருவதற்கு காரணமே காங்கிரசும் திமுகவும் தான். இன்றைக்கு அதன் தலைவராக இருக்கிறாரே திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக கையெழுத்திட்டவர். அதனால்தான் எங்களது சொந்த மாவட்டமாகிய தஞ்சை மாவட்டத்திலே அவரால் திருவாரூர் கூட நிற்க பயந்து கொண்டு உச்ச நீதிமன்றத்திலே போய் தடைபெற முயற்சி செய்தார்கள். இதுதான் நிலைமை. அந்த கூட்டணியும் ஒன்று மக்கள் வெறுக்கின்ற கூட்டணி, இன்னொன்று மக்களுக்கு துரோகம் செய்த கூட்டணி. இவற்றை முறியடித்து நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும். இங்கே நமது தொகுதியிலே போட்டியிடுகின்ற எனது அருமை சகோதரர், உங்க வீட்டு பிள்ளை பொன்ராஜா அவர்களை பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுபோல திருவள்ளூர் பகுதியிலே உள்ள அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி இங்கே உங்கள் கோரிக்கையாகிய அரசு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும், நல்ல மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். அதுபோல இங்கே உள்ள ரயில் நிலையத்தை ஏ கிளாஸ் ரயில் நிலையமாக தரம் உயர்த்தி விரைவு ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை வேண்டும் என்ற கோரிக்கையும் நிச்சயம் உங்களால் நாங்கள் பதவிக்கு வந்த பிறகு செய்து முடிப்போம். தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். சின்னம் என்பது நாளைக்கு தான் தெரியும் என்று சொல்கிறார்கள். எந்த சின்னமாக இருந்தாலும் நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்பது தெரியும். ஏற்கனவே அருகில் உள்ள ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அதை தொடங்கி வைத்து விட்டார்கள். அதை தமிழகம் முழுவதும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். திருவள்ளூர் பகுதி மக்கள் விவரமானவர்கள், உங்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. நீங்கள் நமது அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அம்மாவால் 2011 பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு வாக்களிங்கள். அந்த இளைஞர் உங்கள் தொகுதியின் தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார். நமது பகுதியைச் சேர்ந்தவர். இவரை எங்கோ வெளியூரில் இருந்து இறக்குமதி செய்யவில்லை. இவரை வெற்றி பெற செய்யுங்கள்.
ஏற்கனவே அம்மாவின் கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. டெல்லியிலே போய் காவடி தூக்கி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். வாக்குகளை வீணடிக்காமல் மாற்றத்திற்காக, தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். பொன்ராஜா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.